இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு மாற்றம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய ப்ராப்ளம்ல, உங்களுடைய சிச்சுவேஷன்ல, உங்களுடைய சூழ்நிலைக்குள்ள அவரை கொண்டு வாங்க. எப்படியாப்பட்ட கசப்பா இருந்தாலும், எப்படியாப்பட்ட சாதாரண ஒரு வாழ்க்கையா, சாதாரண ஒரு தண்ணீரா இருந்தாலும், எப்படியாப்பட்ட நோய் இருந்தாலும் ஆண்டவர்னால ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட மாற்றத்தை உனக்கு கொடுக்க முடியும். If you invite Jesus in your life, if you invite Jesus in your problem, if you invite Jesus in your situation. Yes, it's a bad situation. Invite Jesus in that bad difficulty times. Hallelujah. அந்த கெட்ட நேரத்துல இயேசுவை இன்வைட் பண்ணுங்க. இஸ்ரவேல் ஜனங்க சிவந்த சமுத்திரத்தை பிளந்து ட்ரை லேண்ட்ல நடந்து வந்து 3 நாள் ஆகுது. இந்த 3 நாள்ல என்ன நடக்குது அப்படின்னா, எல்லா 3 நாள் நல்ல ஆண்டவரை ஆராதிச்சுன்னு பாடுகளை பாடின்னு எல்லாருமே வந்துன்னு இருக்கிறாங்க. 3 நாளுக்கு அப்புறம் எல்லாருக்குமே தாகம் எடுத்தோடனே எல்லாருக்குமே இப்போ என்ன தேவைப்படுதுங்க? தண்ணி தேவைப்படுது. ஆனால் அந்த வனாந்திரத்தில் தண்ணி கிடைச்சிச்சு. ஆனால் எப்படியாப்பட்ட தண்ணி கிடைச்சிச்சுன்னா கசப்பான ஒரு தண்ணீர் கிடைச்சிச்சு. தண்ணி கிடைச்ச உடனே எல்லாருமே அவசரப்பட்டு போய் குடிச்சிருப்பாங்க. எல்லாருமே குடிச்ச உடனே அது கசப்பாக இருந்த உடனே எல்லாம் மோசை கிட்ட வராங்க. மோசை கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம்னா தெரியுங்களாங்க, எந்த நேரத்தில் அந்த ஜனங்க வந்து புலம்பி இவங்கிட்ட அடிக்க நின்னாலும் அவன் என்ன பண்ணலான்னு சுயமா யோசிக்கிறதுல ஆண்டவரை நோக்கி பார்க்கிறான். ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சிச்சு, இவங்களை கொண்டு வந்தது என்ன, அழைத்தது அவரு, நீங்க தானே கொண்டு வந்தீங்க. அப்படி கேட்க ஆரம்பிச்சிடணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்களை அழைச்சவர், உங்களை தெரிந்து கொண்டவர், உங்களை ஊழியத்துக்கென்று, உங்க ஒரு சில காரியத்துக்கென்று ஆண்டவர் அழைச்சிடுகிறாரு பத்தியா. அந்த அழைப்புள்ள தேவன் இந்த பிசினஸ் நடத்தணும் சொன்னது நீங்க, இந்த காரியங்களை நடத்த சொன்னது நீங்க, எனக்கு அகைன்ஸ்டா நிக்கிறவங்க அவங்க, இப்படி நிறைய காரியங்கள் உங்க லைஃப்ல இருக்கலாம். ஆனா ஆண்டவர் இவைகள் எல்லாத்தையும் அழைச்சவர் பார்த்து பாருன்னு சொல்லி அவரை நோக்கி பார்க்கிறார். இவங்க போய் குடிக்கிறாங்க. அவன் எல்லாருமே பொழுமின்னு வரும்பொழுது அவன் யாரை நோக்கி பார்க்கிறான்னா தேவனை நோக்கி பார்க்கிறான். and he cried unto the Lord அப்படிங்குது. and the Lord showed him a tree. அவர் ஒரு மரத்தை காட்டினாராம். அந்த மரத்தை அந்த கசப்பான தண்ணீர்ல போட்ட உடனே, மரத்தை தூக்கி அந்த கசப்பான தண்ணீர்ல போட்ட உடனே அந்த மரம் என்ன பண்ணுச்சுன்னா அந்த கசப்பெல்லாம் இழுத்துக்குன்னு இனிப்பை கொடுத்துச்சு. அந்த மரம் வேற யாரும் இல்லை, இயேசு கிறிஸ்துவை குறிக்குது. தேவனிடத்துல வந்து ப்ராப்ளம்னு சொல்லுவீங்கன்னா தேவன் யாரை காட்டுறாருன்னா ஜீசஸை காட்டுறாரு. உனக்காக எனக்காக மரத்துல சபிக்கப்பட்டு தொங்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை காட்டுறாரு.